எனது மர்மைட் ஷோ அவதார் எக்ஸ்பீரியன்ஸ் 360 டூம் தியேட்டர் அண்ட் ஸ்னோ வேர்ல்டு இது எல்லாமே ஒரே இடத்துல இருக்கா? இது எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அதை சொல்றதுக்கு தான் இன்னைக்கு நாங்க இருக்கோம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை ஆடம்பாக்கத்தில் நடந்துட்டு இருக்க சம்மர் ஃபேமிலி ஃபீஸ்டாக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ இது எப்பத்துல இருந்து எப்போ வரையும் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 23rd இருந்து ஜூன் 8th வரையும் நடக்குதுங்க. ஸோ இந்த vlog வந்து ஃபுல்லா ஃபன்னா இருக்க போது. ஸோ இந்த vlog கண்டினியூஸா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். மறக்காம நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. சரி போவோம். கைஸ் இந்த வீடியோவில் சில இடத்துல நம்ம வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணியிருப்போம். பிகாஸ் நம்ம அங்கே இருக்க சாங்ஸ் போட்டோம்னா காப்பிரைட் இஷ்யூஸ் வந்துடும். கைஸ் இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் டிக்கெட்டோட ப்ரைஸஸ். டைமண்ட், பிளாட்டினம் அண்ட் பிளாட்டினம் கிட்ஸ். நம்ம வந்து டைமண்ட் சூஸ் பண்ணிட்டு அப்படி ஸ்ட்ரைட்டாக உள்ளே போயிட்டோம். வா நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு. எப்படி இருக்கு? கைஸ் நீங்கள் வந்து கிட்ஸ்லாம் எடுத்து வந்தீங்கன்னா உண்மையிலே செம்ம ஹாப்பியாக இருப்பாங்க. அங்கே பாருங்கள் கிட்ஸ்லாம் எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க பாருங்க. எங்கடா அவதார காணோம்? வாவ் கைஸ் இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்ஸில் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தாச்சு. நானும் சக்தியும் அடுத்து எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவதாரை தேடி போயிட்டோம். அழகாக இருக்காங்கல்ல? சூப்பராக இருக்கு ப்ரோ. எத்தனை பேர் ப்ரோ? 2 பேரா? ஓகே ஓகே. எப்படி உங்கள் வேர்ல்டுக்கு எங்களுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். நாங்களும் பார்த்தீங்கன்னா அவதார் மாதிரி தான். எது அங்கங்கே குரங்கு மாதிரி சுற்றின்னு இருப்போம். தான் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டார். இது அவதார பாஷை, உங்களுக்கு புரியாது. என் குடும்பத்தில் எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டார். ரொம்பவே நல்லா இருக்காங்க ப்ரோ. உங்கள் குடும்பத்தில் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அவர் ரொம்ப சூப்பராக இருக்காங்க ப்ரோ அப்படின்னு சொன்னார். ஸோ அடுத்த அவதார தேதி எங்களோட பயணம் தொடங்குச்சு. அதனால் அவருக்கு ஒரு ஹேண்ட் ஷேக்கை போட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இவர் பார்த்தீங்கன்னா ட்ரீவில் வந்து வரும்போது ரொம்பவே அழகாக இருந்தார். எங்களை போட்டு வரோம் ஒரு பயத்திலே இருந்தோம். பட் அவர் எதுவுமே பண்ணல, ரொம்ப நல்லா க்யூட்டாக சூப்பராகவே பேசினார். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. சூப்பராக இருக்கு கைஸ். அடுத்து நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மர்மைட் ஷோ தான் போக போகிறோம். ஃபர்ஸ்ட் டைமாக மர்மைட் ஷோ நான் வந்து பார்க்குறேன். எனக்கு ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருந்துச்சுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எங்கேனாச்சும் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இவங்க பார்த்தீங்கன்னா வந்திருக்க ஒவ்வொருத்தருக்குமே விஷ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. யார் யாரெல்லாம் ஹார்ட்டின் கேட்குறாங்களோ ஹார்ட்டின் அண்ட் செல்ஃபி கேட்குறாங்களோ அவங்களுக்கு செல்ஃபி கொடுத்தாங்க. ஒருத்தரை கூட விடலைங்க. அதுவும் ஒரு டைம் கேட்டால் பரவாயில்ல, ஒரு 2-3 டைம்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ஹாய் சொல்கிறதாகட்டும் இல்லைனா பாய் சொல்கிறதாகட்டும் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்க எல்லாத்துக்குமே வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க ஹார்ட் ஒர்க்குக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் அடுத்து அப்படியே கொஞ்சம் உள்ளே போனோம் அப்படின்னா ஸ்னோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாட்டு, டான்ஸு, டிஜே அண்ட் ஸ்னோ எல்லாமே இருக்கும். சில்லாக அவங்கள வச்சுப்பாங்க. நாங்களும் அப்படியே டிக்கெட்டை கொடுத்துட்டு ஸ்ட்ரைட்டாக உள்ளே போயிட்டோம். உள்ளே போனோடனே பார்த்தீங்க அப்படின்னா கன்னிமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் போட்டிருந்தாங்க. உங்களுக்கு எங்கே போனாலும் அப்படியே இறங்கி ஆட ஆரம்பிச்சிருவோம். அப்படி தான் ஸ்டேஜில் ஆடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கேட்டேன். வாங்க ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. சும்மா விடுவோமா, போய் ஒரு கலக்கிட்டோம். எங்களை மாதிரி எத்தனை பேருக்கு வைப் பண்ணுறது பிடிக்கும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உள்ள ஐஸ் கட்டியை பார்த்தீங்கன்னா தூவ விட்டுட்டே இருப்பாங்க. அண்ட் ஸ்மோக்கு, டிஜே எல்லாமே இருக்கும். கைஸ் இந்த இடத்துக்கு மட்டும் க்ரௌடு கொஞ்சம் அதிகமாக வரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சீக்கிரமாக போயிடுங்க. செம்மையாக என்ஜாய் பண்ணுங்கள். மினிமம் 10 minutes கிட்ட உங்களை விடுவாங்க. நல்லா குத்து பாட்டாக போட்டாங்களா, எங்களுக்கு கையும் காலம் நிற்கவே இல்லை. ஸோ நானும் சத்தியம் பார்த்தீங்கன்னா இறங்கி ஆட ஆரம்பிச்சிட்டோம். சுற்றி இருக்க க்ரௌட் எல்லாருமே எங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பற்றிலாம் நாங்கள் கண்டுக்கவே மாட்டோம். ஏன்னா இந்த மூமெண்ட் இப்போ போயிடுச்சு அப்படின்னா அடுத்து அது கிடைக்கவே போகிறது கிடையாது. அதனால் அங்கே போனதே ஜாலியாக என்ஜாய் பண்ணி வைப் பண்ணதான். அதனால் இறங்கி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டோம். செம்ம ஃபன்னாக போச்சுங்க டேவே பார்த்தீங்கன்னா. அடுத்து பார்த்தீங்கன்னா 360 டூம் தியேட்டர். இந்த பிளேஸை வந்து கிட்ஸ் அண்ட் பெரியவங்களையும் எல்லாருமே லைக் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. யார் இவரு தலைகீழ தூங்கிட்டு இருக்காரு? அல்லாவுதீன்ரா அப்படிதானே? ஹாய்
ஓ எலிஃபண்ட் வேற மாதிரி ஒரு தலை சுத்துது. செம்மையா இருக்குடா. எங்க போறாரு ப்ரோ? பறந்துட்டே இருக்காரு. வாவ் வாவ் டைமண்ட் என் கைக்கு கிட்ட வந்து போயிடுச்சு. ஷார்க்கு வாவ் வாவ் குளிர்தா? வேற மாதிரி இருக்கு. செம்மடா. முடிஞ்சிச்சு நினைச்சா இன்னும் இருக்கு. வாவ், இந்த டூம் தியேட்டருக்காகவே வரலாம் கைஸ். அப்படியே கொஞ்சம் உள்ளே போனீங்க அப்படின்னா கிட்ஸ் அண்ட் பெரியவங்க விளையாடுறதுக்கு ஏகப்பட்ட விஷயம் உள்ளே இருக்குங்க. பட் சில ரைட்ஸ்க்கு நம்ம வந்து பே பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கிட்ஸோ அண்ட் ஃபேமிலியோடு சேர்ந்து எல்லாமே ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் எந்த இடம் போலியா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் எந்த இடமே போகல. பிகாஸ் போன மாதம் தான் நம்ம எம்ஜிஎம் போயிருந்தோம். அந்த வீடியோ வந்து மேலே கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க மறக்காமல் போய் பார்த்துருங்க. அண்ட் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ பூத் கூட இருந்துச்சுங்க. 8 காப்பீஸ் 100 rupeesங்களாம். ஸோ பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நாங்கள் வந்து ஒரு ஷாப்புக்கு போயிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே 60 rupeesலேருந்து 80 rupeesக்கு மேலே தான் சாப்பிட்ற விஷயம் எல்லாமே கிடைக்குது. அண்ட் உள்ளே அப்படியே சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரையும் ஏகப்பட்ட விஷயம் வச்சுருந்தாங்க. நம்ம வீட்டுக்கு தேவையானதும் சரி வாங்கிட்டு வந்திருக்கலாம். அவ்வளோதாங்க, உள்ளே இருக்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. லொக்கேஷனும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்புறம் என்ன, June 8க்குள்ளே போய் மறக்காமல் செக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களோட அன்பை மட்டும் எங்களுக்கு தாங்க. அன்பால் இரும்ப கூட வளச்சிடலாம், ஆனால் அதிகாரத்தினால ஒரு திரும்ப கூட அசைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் ஓவராக பேசுகிற மாதிரி இருக்குல்ல. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதுக்காக தான் இவ்வளோ பேசுகிறேன். ஓகே பாய்ங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.